ஐஸ்வர்யா ரொம்ப சந்தோஷத்தோட சேது வாங்கி கொடுத்த புடவை எடுத்துட்டு வீட்டுக்கு வராங்க. அதே நேரத்துல வீட்டுக்கு லேட்டா வர ஐஸ்வர்யாவை பார்த்துட்டு தாமரைக்கு வயிற்றுச்சலா இருக்கு. அது மட்டும் இல்லாம சேதுவும் இப்ப என்ன ஐஸ்வர்யா உனக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி கொடுத்துட்டேன், நீ சந்தோஷமா தானே இருக்கன்னு கேட்க ஐஸ்வர்யாவும் ஆமா மாமா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லிட்டு மறுபடியுமே சேதுவை ஹக் பண்ண போக, ஆனா சேதுவும் ஐஸ்வர்யாவை தடுத்து நிறுத்திட்டு சரி எனக்கு வேலை இருக்கு நான் அழகரை பார்த்துட்டு வரேன்னு அவங்க கிட்ட இருந்து வழக்கம் போல தப்பிச்சு போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு ஐஸ்வர்யாவுக்கு என்னதான் மனசுக்குள்ள கஷ்டமா இருந்தாலும் வெளியே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. பட் தாமரைக்கோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பாடா அப்ப மாமா இன்னும் ஐஸ்வர்யாவை விளக்கிதான் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த சாவித்திரி கிட்ட சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அங்க கரெக்டா ஐஸ்வர்யா வந்து இங்க பாருங்க, என் மாமா எனக்காகவே கடைக்கடையா அலைஞ்சி இப்போ எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சேலையை வாங்கி கொடுத்துருக்காங்க, இது எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்கன்னு சொல்லலாம். ஆனா அந்த சேலையை புரட்டி பார்த்துட்டு சாவித்திரியும் என்ன இவ்வளவு சீப்பான புடவையா இருக்கு, இதையா சேது உனக்காக வாங்கி கொடுத்தான், சரி சரி அதுதான் கிடைச்சிருக்குமா இருக்கும். ஆமா எங்களுக்கு ஒரே ஒரு டவுட்டு, நீ உண்மையாவே சேதுவோட பொண்டாட்டி தானா, சேது உன்னை பொண்டாட்டி மாதிரி நடத்துறானா இல்லையான்னு கேட்க ஐஸ்வர்யாவும் ஏன் அப்படி இருக்கனாலதான் என் பர்த்டேக்காக சேது மாமா அவங்களோட ஏடிஎம் கார்டையே எடுத்து ஈஸ்வரி ஆன்டிக்கிட்டையும் சித்ரா கிட்டையும் கொடுத்து அவளுக்கு பிடிச்ச மாதிரி எவ்வளோ விலையில இருந்தாலும் நீங்க வாங்கிறீங்கன்னு சொல்லியிருக்காங்க, அதனாலதான் எனக்கு இவ்வளோ விலை கொடுத்து வாங்கியிருக்காங்கன்னு அவங்க ஒரு 5 லட்சமோ 6 லட்சமோ சொல்றாங்க. இதை கேட்டுட்டு செம்ம ஷாக்கான சாவித்திரியும் என்ன அவங்க மொத்தம் 12 லட்சத்துல வாங்கியிருக்காங்கன்னு கணக்கு வந்திருக்கு, நீ என்ன 5-6 லட்சத்தோட நிறுத்திட்டேன், அப்போ மீதி எல்லாத்தையுமே அவங்களே வச்சுக்கிட்டாங்க போலயே, அப்போ அவங்க ஒன்றும் உனக்காக வாங்க போகல அவங்களுக்காக வாங்க போயிருக்காங்க, அப்படியே உனக்கும் வாங்கிட்டு வரணும்னு கொஞ்சமா வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஐயையோ உன்னை போய் இப்படி யூஸ் பண்ணிருக்காங்களே பாவுமே, நீ உனக்காக 12 லட்சம் ரூபாய் செலவாயிருக்குன்னு சேது நம்பிக்கிட்டு இருக்கான். ஆனா அப்ப அவங்க சேதுவையே ஏமாத்திட்டாங்களான்னு சொல்ல இதை கேட்டுட்டு ரொம்பவே ஷாக்கான ஐஸ்வர்யாவோ சச்சா அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பே கிடையாதுன்னு உடனடியா ஈஸ்வரி கிட்ட போயிட்டு ஆமா ஆண்டி எனக்கு வாங்கினது மொத்தம் எவ்வளவு கணக்காச்சுன்னு கணக்கு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு சித்ராவோ என்ன ஐஸ்வர்யா உனக்காக தான் எல்லாத்தையுமே வாங்கியிருக்கோம், நீ என்ன கணக்கு கேட்டுக்கிட்டு இருக்க, இல்ல எனக்கு உங்களை பத்தின ஒரு தப்பான தகவல் வந்துச்சு, அது தப்புன்னு நிரூபிக்கிறதுக்காக தான் நான் இப்படி எல்லாம் யோசிச்சுக்கிட்டு உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்க என்ன தயவு செஞ்சு தப்பா நினைக்காதீங்கன்னு சொல்லிட்டு உடனடியா அவங்க என்ன கணக்கு வந்துச்சுன்னு கேட்க ஆரம்பிக்க, ஆனா ஈஸ்வரியும் தப்பா கணக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் ஐஸ்வர்யா அந்த தப்புகள் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டு மொத்தம் 12 லட்சம் செலவாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன இவ்வளவுதான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, முதல்ல கரெக்டா கணக்கு சொல்லுங்க, என்னென்னலாம் வாங்கினீங்க பில்லை காட்டுங்கன்னு பில்லெல்லாம் காட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. ஈஸ்வரியும் போற பக்கம் பார்த்தா ஐஸ்வர்யா கொஞ்சம் கூட சரியில்லாம பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு என்ன ஐஸ்வர்யா வேற யாராவது எங்களை பத்தி தப்பா சொன்னாங்களா என்ன, நீ என்ன எங்களை நம்பாத மாதிரி இப்படி பில்லெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க, இங்க பாருங்க நான் உங்களை நம்புறேன், அதனாலதான் அதை நிரூபிக்கணுன்றதுக்காக தான் பில்லை கேட்கறேன், தப்பு பண்ணலன்னா நீங்க பில்லு கொடுக்கலாம்லன்னு சொல்லிட்டு அவங்க மறுபடியுமே பில் விஷயத்திலேயே தலைக்கிட்டுக்கிட்டு இருக்க. அப்ப கரெக்டா சிதுவுக்கும் ஆமா இன்னைக்கு காலையில சேது எங்க போயிட்டு வந்தான்னு உனக்கு தெரியுமான்னு கேட்க, எங்க போயிட்டு வந்தாங்க, காலையில உங்ககிட்ட போட்டோ கூட எடுக்காம அர்ஜென்டா ஒரு வேலைன்னு சொல்லிட்டு கருப்பை கூட்டிட்டு அழகரோட சேர்ந்து போனானே அது வேற எங்கேயும் கிடையாது, அந்த தமிழ் செல்வியை பார்க்க தான் போயிருக்காங்க. அந்த தமிழ் செல்வி இன்னைக்கு குழந்தைய தூக்கிட்டு வீடு வரைக்கும் வந்துட்டா, நாங்க தான் உன்னோட சந்தோஷம் கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்க எப்படியோ அவளை பேசி இங்க இருந்து அனுப்பிவிட்டோம், ஆனா இது கருப்பு மூலயமா எப்படியோ தெரிய வந்திருக்கு, அதனாலதான் அவன் மறுபடியுமே குழந்தைய தூக்கிட்டு அப்படியே அந்த தமிழ் செல்வியை பாக்குறதுக்காக போயிருக்கான். அவளை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் உன்னோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணிருக்கா. இதுல இருந்து என்ன தெரியுது, கண்டிப்பா அந்த தமிழ்ச்செல்வி உன்னோட வாழ்க்கைக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சேது மாமாவோ பாவம் வெள்ளந்தித்தனமா அப்படியே அவ தமிழ்ச்செல்வி பண்றது எல்லாத்துக்குமே உறுதுணையா போய்கிட்டு இருக்காங்க. சோ இதுக்கப்புறமாவும் நீ சேது மாமாவும் கைப்பட்டியில வச்சுக்கல, கண்டிப்பா எல்லாமே கெட்டு போயிடும்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவை இந்த விஷயத்துல டிவைட் பண்ணிட்டு அவங்க உடனடியா அந்த பில்லு எல்லாத்தையுமே மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா பட் இது புரிஞ்சுக்காத ஐஸ்வர்யாவும் செம்ம முட்டாள்தனத்தோட உடனடியா சேதிக்கிட்ட போயிட்டு இதை பத்தி நான் கேட்கறேன், கண்டிப்பா மாமா இப்படி பண்ண வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு சேதிக்கிட்ட போயிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சேதுவும் அட ஆமா காலையில நான் தமிழ்ச்செல்வி கிட்ட அழகரை காட்டுறதுக்காக தான் போயிருந்தேன், இன்னைக்கு அவளுக்கும் பிறந்த நாளாம், ஏதோ அழகர் வாயில இருந்து ஒரு முத்தத்தை வாங்குறதுக்காக வந்திருக்கான், அப்புறம்தான் சின்னம்மாவும் அந்த சிதுவும் இப்படி எல்லாம் பண்ணி அனுப்பி விட்டுட்டாங்க, எனக்கும் மனசு கேட்கல, அதனாலதான் நான் அழகரை காட்டிட்டு மட்டும் வந்துட்டேன், ஆனா உடனே வந்துட்டேன் ரோட்ல நின்று காட்டிட்டேன், அப்புறமா எடுத்துட்டு வந்துட்டேன், அவ்வளவுதான் இதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்ல. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா இப்பதான் தன்னோட மனசை கொஞ்சம் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்குள்ளேயே கருப்பு கரெக்டா அதோட போனுக்கு அவங்க அழகர் கொடியும் மீனாட்சி கொடியும் சேர்ந்து எடுத்த போட்டோ அனுப்புறாங்க. இதை பார்த்துட்டு ஐஸ்வர்யாவோட மனசை மாத்திரம்னு சொல்லிட்டு உடனடியா அந்த போட்டோ எடுத்து அப்படியே சேது ஐஸ்வர்யா கிட்ட காட்ட அதுக்குள்ளேயே சேது தமிழ்ச்செல்வியும் குழந்தைகளோட இருக்கிற போட்டோவை அனுப்பிடுறாங்க. அந்த போட்டோவை அவங்க பார்த்துட்டு இது என்ன மாமான்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க உடனே சேதுவும் இல்ல நான் போட்டோ எடுக்கும்போது அவளும் தனியா நின்று போட்டோ எடுத்தா, அதுல என்ன விஷயம் இருக்கு, அவ குழந்தைங்க கூட
பர்த்டே அன்னைக்கு ஃபோட்டோ எடுத்திருக்கா, இதில் அப்படி என்ன தப்பு இருக்குன்னு கேட்க உடனே ஐஸ்வர்யா கோவப்பட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் சேதுவோ ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்து, இங்கே பாரு, இது என் குழந்தைங்க விஷயம், இதில் இதுக்கப்புறமா நீ தலையிற வேலை வச்சுக்காத, கொடு ஃபோனை கொடுன்னு சொல்லிட்டு ஃபோனை கோவமாக வாங்கிடுறாங்க. இதை பார்த்துட்டு ஐஸ்வர்யாவோ செம்ம ஷாக்கோட நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ், இந்த விஷயம் மூலயமாவே கண்டிப்பாக சேதுவுக்கு ஐஸ்வர்யாவுக்கு நடுவில் நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருந்தாலும் கண்டிப்பாக ஐஸ்வர்யா ஈஸ்வரி சித்ரா பண்ணுற நிறைய முளமாரித்தனத்தை வெளியே கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.